வணக்கம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயங்கள நம்ம புதுசு புதுசா தேடி அலையணுன்ற எந்த தேவையுமே இல்ல. நாம பார்க்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்கள்ல இருந்தும் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் நமக்கு நிறைய விஷயங்கள சொல்லிக் குடுக்கக்கூடிய விதமாகத்தான் அமைஞ்சுக்கிட்டே இருக்கு. அப்படி ஒரு காணொளி தான் இந்த காணொளி. இதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, உங்களுடைய கடந்த காலத்த புடிச்சு தொங்கிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா, உங்களுடைய எதிர்காலத்துக்குள்ள உங்களால சந்தோஷமா பயணிக்கவே முடியாது அப்படிங்கிறத ஒரு உதாரணம் பண்ணி அந்த காணொளியை காட்டியிருக்காங்க. இதுல சொல்லப்பட்டிருக்கபடி பார்த்தீங்கன்னா, ஃபியூச்சர் அப்படிங்கிறது தான் கதவு. அந்த கதவுல இருந்து டாட் டாட்டா போட்டிருக்கிற அந்த கயிறு தான் உங்களுடைய பழைய நினைவுகள், பழைய விஷயங்கள். பழைய விஷயங்கள் பல நேரங்கள்ல நமக்கு மகிழ்ச்சியை கொடுக்கலாம், சில சந்தோஷங்களையும் கொடுக்கலாம், சில படிப்பினைகளையும் நமக்கு கொடுக்கலாம். ஆனா எல்லா விஷயங்களையும் எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்ட்டு நினைக்கும் போது தான் நமக்கு இந்த பிரச்சனையே உருவாகுது. ஸோ பழைய விஷயங்கள் பலவற்றை நம்ம மறக்கிறதன் மூலமா புதியதொரு எதிர்காலத்துக்குள்ள போகலாம். இது நம்ம நிறைய உதாரணங்கள் சொல்லியும் சொல்லலாம். குறிப்பா சொல்லணும்னா, இப்ப சின்ன பிள்ளைங்க ஒரு வயசுல நீங்க ஒரு ஏதாவது ஒரு அஃபேர்ல இருக்கீங்க, ஒரு லவ்ல இருக்கீங்க, உங்களுக்கு ஏதோ ஒரு காரணத்தால அது பிரேக்கப் ஆகுது அப்படிங்கிறப்போ, நான் அதை நினச்சிக்கிட்டே என் காலம் முழுசுக்கும் நான் அழுதுகிட்டே இருப்பேன் அப்படிங்கிறத உடைச்சி, அடுத்த வாழ்க்கைக்கு உங்களுடைய எதிர்காலம் என்ன, உங்களுக்கான வேலை வாய்ப்பு என்ன, உங்க குடும்பம் உங்களுக்காக மெனக்கெட்ட ஒவ்வொரு விஷயங்களையும் புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு நாம செய்ய வேண்டிய கடமைகள் என்ன அப்படிங்கிறத நோக்கி பயணிக்கும் பொழுது இன்னும் ஒரு அழகான வாழ்க்கை வேற ஒரு கட்டத்துல உங்களுக்கு தானாவே தேடி வரும்.